தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்ப்போம். விவசாயிகளின் மரணத்தை தேர்தல் ஆதாயத்திற்கு எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துவதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி, கடந்த 5 ஆண்டு கால பாஜக அரசு செயல்படுத்திய திட்டங்களை இந்தியா சுதந்திரம் அடைந்த போதை செயல்படுத்த தொடங்கியிருந்தால் குறைந்தது 20 ஆண்டுகளுக்குள் மக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைத்திருக்கும் என்றார். ரஃபேல் ஒப்பந்த விவகாரத்தில் எந்த ஆதாரமும் இல்லாமல் ராகுல் காந்தி குற்றம் சுமத்தி வருவதாக கூறிய பிரதமர், புல்வாமா தாக்குதலில் பலியான ராணுவ வீரர்களின் தியாகத்தை தனது தேர்தல் பரப்புரையின் போது கூறி வாக்கு சேகரிப்பதாக எதிர்க்கட்சிகள் சுமத்தும் குற்றச்சாட்டையும் திட்டவட்டமாக மறுத்தார். தேசியத்தையும் நாட்டிற்காக உயிர்நீத்த வீரர்களின் தியாகத்தையும் முன்னிலைப்படுத்துவதில் தவறில்லை என்றும் அவர் கூறினார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக மத்திய அமைச்சர் மேனகா காந்தி, சமாஜ்வாதி கட்சி மூத்த தலைவர் அசம்கான் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி இஸ்லாமிய சமூகத்தினரை அச்சுறுத்தும் விதமாக பேசி வாக்கு சேகரித்ததாக புகார் எழுந்தது. இதேபோன்று சமாஜ்வாதி கட்சி மூத்த தலைவர் அசாம்கான் தன்னை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஜெயபிரதாவை தரக்குறைவாக விமர்சித்ததாகவும் புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் மேனகா காந்தி 2 நாட்களும், அசாம்கான் 3 நாட்களும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. முன்னதாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக யோகி ஆதித்யநாத், மாயாவதி ஆகியோரும் பரப்புரையில் ஈடுபட தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கான கதவுகள் திறந்தே இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். டெல்லியில் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி என மும்முனை போட்டி நிலவும் சூழலில் பாஜகவை வீழ்த்த காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள முயற்சித்தன. ஆனால் கூட்டணி உடன்பாடு எட்டப்படாத நிலையில் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கான கதவுகள் திறந்திருப்பதாகவும் அந்த கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்தில் இதனை கூறியுள்ள ராகுல், ஆனால் காலம் கடந்துவிட்டதாகவும் பதிவிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுவதன் மூலம் பாஜகவிற்கே சாதகமாக அமையும் என்று கூறியுள்ளார். மக்கள் விரும்பும் பொழுது முழு வேகத்துடன் அரசியலுக்கு வருவேன் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா தெரிவித்துள்ளார். அரசியலில் எப்பொழுது ஈடுபட போகிறீர்கள் என ANI செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு ராபர்ட் வதேரா பதிலளித்தார். அப்பொழுது தற்போது அரசியலில் ஈடுபடுவது குறித்து எந்த திட்டமும் இல்லை என்றும் மக்களோடு இருந்து உழைக்க விரும்புவதாகவும் தெரிவித்தார். மக்கள் எப்பொழுது தான் அரசியலில் ஈடுபட வேண்டும் என விரும்புகிறார்களோ அப்பொழுது தான் முழு வேகத்துடன் அரசியலுக்கு வருவேன் என்றும் அவர் கூறினார். தனக்கு வாக்களித்த அளவுக்கு தான் குடிநீர் விநியோகம் செய்துவிட்டதாக குஜராத் MLA குடிநீர் கேட்டு போராடிய பெண்களிடம் தெரிவித்தது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வென்ற குன்வாரிஜி பாவ்லியா பின்னர் பாஜகவில் இணைந்து குடிநீர் விநியோக அமைச்சராக பதவியேற்றார். இந்நிலையில் அவரது தொகுதியில் உள்ள கனிசரா என்ற கிராமத்தில் பெண்கள் குடிநீர் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு சென்ற குன்வாரிஜி பாவ்லியா தான் தேர்தலில் போட்டியிட்ட போது தனக்கு 55 விழுக்காடு மட்டுமே வாக்களித்ததாக தெரிவித்தார். அப்பொழுது அருகில் இருந்த மற்றொரு பாஜக நிர்வாகி 55 விழுக்காடான அளவுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக தெரிவித்தார். இந்த வீடியோ காட்சி தற்போது வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறையை மீறியதாக தேமுதிக விருகம்பாக்கம் வட்ட செயலாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து விஜயகாந்த் நேற்று பிரச்சாரம் செய்தார். விருகம்பாக்கத்திற்கு காலதாமதமாக 10:45 மணிக்கு பிரச்சாரம் செய்ய வந்த விஜயகாந்தை வரவேற்க அவரது தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தனர். தேர்தல் நடத்தை விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடித்ததாக கூறி விருகம்பாக்கம் வட்ட செயலாளர் சுகுமார் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. பண விநியோகத்தை தடுக்க பறக்கும் படைகளுடன் கூடுதலாக ஒரு காவல் நிலையத்திற்கு 3 முதல் 4 தனிப்படைகள் வரை அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்படும் என்று தேர்தல் DGP அசுதோஷ் சுக்லா தெரிவித்துள்ளார். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் அசுதோஷ் சுக்லா தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்கு மண்டலத்தில் உள்ள 8 மாவட்டங்களிலும் போலீசார் தயார் நிலையில் உள்ளதாகவும் வாக்குச்சாவடி மையங்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்பதால் வாக்காளர்கள் அச்சமின்றி ஜனநாயக கடமையை ஆற்ற முன்வர வேண்டும் என தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மாவோயிஸ்டுகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜார்க்கண்ட் மாநிலம் கிரிதி பகுதியில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் மாவோயிஸ்டுகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. இதில் மாவோயிஸ்டுகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர்.
அவர்களிடம் இருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மோதலில் ரிசர்வ் போலீஸ் படை வீரர் ஒருவர் வீர மரணமடைந்தார். அந்த பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெறுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை கத்திப்பாரா பாலத்தில் டயர் வெடித்து மணல் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திரிசூலத்திலிருந்து தண்டையார்பேட்டைக்கு முருகன் என்பவருக்கு சொந்தமான லாரி மணல் ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருந்தது. லாரி கத்திப்பாரா பாலத்தில் செல்லும் பொழுது திடீரென டயர் வெடித்தது. கட்டுப்பாட்டை இழந்த லாரி பாலத்தில் கிண்டி செல்லும் பாதையில் கவிழ்ந்தது. அதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டுநருக்கும் உதவியாளருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து காவலர்கள் லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். அரசு பள்ளி ஆசிரியர்களின் சொத்துக்களை சரிபார்க்கும்படி லஞ்ச ஒழிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை நடைமுறைப்படுத்த கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இதனை ரத்து செய்யக்கோரி நாகர்கோவிலைச் சேர்ந்த ஆசிரியர் அன்னாள் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம் அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு எப்படி ஒழுக்கத்தை போதிப்பார் என எதிர்பார்க்க முடியும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் கல்வித்துறையில் ஊழல் அதிகரித்து வருவதாகவும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் சொத்துக்களை சரிபார்த்து தேவைப்பட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செண்பகவல்லியம்மன் திருக்கோவில் பங்குனி பெருவிழாவின் இறுதி நிகழ்ச்சியான தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செண்பகவல்லியம்மன் பூவநாத சுவாமி தெப்பத்தில் இருந்த சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளுடன் தெப்பத்தில் சப்பரபவனி தொடங்கியது. சுவாமி அம்பாள் சப்பரம் 9 முறை பக்தர்களின் கரகோஷங்களுடன் தெப்பத்தில் வலம் வந்தது. இதில் கோவில்பட்டி மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். கொடைக்கானல் அருகே பெரும்பள்ளம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்க வனத்துறையினர் கடுமையாக போராடி வருகின்றனர். மலைப்பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீ வேகமாக பரவி பெரும்பள்ளம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட தலமலை, பொய்யாவளி, வடகவுஞ்சி, கிழக்கு மலைப்பகுதிகளில் பரவி உள்ளது. பட்டா காடுகள், வருவாய் நிலங்கள், வனப்பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலும் காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதனால் வனப்பகுதிகளில் உள்ள அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் எரிந்து சாம்பலாகி வருகின்றன. இந்த தீயினை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய வழக்கில் இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருச்சி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கெம்ஸ்டவுன் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞர் ஜெயில்பேட்டையைச் சேர்ந்த 16 வயது மாணவியை கேரளாவுக்கு கடத்திச் சென்றுள்ளார். அங்கு அவரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளார். பின்னர் திருச்சிக்கு அழைத்து வந்து மத்திய பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு சந்தோஷ் தப்பியோடி விட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரை தொடர்ந்து கண்டோன்மெண்ட் அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கு மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் குற்றவாளி சந்தோஷுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 4000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் அக்னி குண்டம் இறங்கிய பக்தர் ஒருவர் கால் இடறி விழுந்து காயமடைந்தார். அதிராம்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த திருவிழாவை முன்னிட்டு நேற்று தீமிதி திருவிழா நடைபெற்றது. 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர்வலமாக வந்து கோவில் வளாக முன்பு தயார் செய்யப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்பொழுது தீக்குண்டத்தில் பக்தர் ஒருவர் தவறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. படுகாயமடைந்த பக்தர் சிகிச்சைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் புகழ்பெற்ற யமன் சம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சித்திரை மாதத்தில் நடைபெறும் சம்ஹாரம் நிகழ்ச்சி கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான யமனை சம்ஹாரம் செய்யும் நிகழ்வு நேற்று நள்ளிரவு நடைபெற்றது. இதனையொட்டி காலசம்ஹாரமூர்த்தி பாலாம்பிகையுடன் எழுந்தருளி வீர நடனம் புரிந்தார். பின்னர் யமன் எருமை கடா வாகனத்தில் மார்க்கண்டேயரை துரத்தும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து யமனை இறைவன் சம்ஹாரம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய வழக்கில் முதியவருக்கு ஆயுள் தண்டனையும் 8000 ரூபாய் அபராதமும் விதித்து திருவள்ளூர் மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார். ஆர்கேபேட்டையை அடுத்த கொல்லா மதுரைபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 55 வயதான சுத்தையா கடந்த 2013ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறி ஆர்கேபேட்டை போலீசார் அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு திருவள்ளூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது.
விசாரணை முடிந்த நிலையில் குற்றவாளி சித்தையாவிற்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சீனாவின் உயிரியல் பூங்காவில் வளர்க்கப்பட்டு வந்த அரிய வகை உயிரினமான ரெட் ரிவர் ஆமை உயிரிழந்தது. அந்நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள சூஜு உயிரியல் பூங்காவில் அரிய வகை உயிரினமான ரெட் ரிவர் ராட்சத வகையைச் சேர்ந்த 2 ஆமைகள் வளர்க்கப்பட்டு வந்தன. இதில் பெண் ஆமை சனிக்கிழமை உயிரிழந்து விட்டதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலகிலேயே இந்த வகையைச் சேர்ந்த 4 ஆமைகள் மட்டுமே இருந்து வந்ததாகவும் அவற்றில் 1 இறந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய 2 ஆமைகள் வியட்நாமில் உள்ள பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் புகழ்பெற்ற நாட்ரே டேம் தேவாலயத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பாரிஸில் கடந்த 1345ஆம் ஆண்டு கட்டப்பட்ட புராதன சிறப்புமிக்க நாட்ரே டேம் தேவாலயத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென தீப்பிடித்து மளமளவென அடுத்தடுத்த தளங்களுக்கும் பரவி பற்றி எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் போராடியும் தீயை கட்டுப்படுத்த முடியாததால் தேவாலயத்தின் பெரும்பாலான பகுதிகள் எரிந்து பலத்த சேதமடைந்தது. புகழ்மிக்க இந்த தேவாலயம் தீக்கிரையானது கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நல்வாய்ப்பாக இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மிக குறுகிய காலத்தில் ரிலையன்ஸ் ஜியோ 30 கோடி வாடிக்கையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது. 4G டேட்டா 3 மாதங்களுக்கு இலவசம் என்ற மிக பெரும் சலுகையுடன் 2016ஆம் ஆண்டு தொலைத்தொடர்பு சந்தைக்குள் ரிலையன்ஸ் ஜியோ நுழைந்தது. சேவை அறிமுகப்படுத்தப்பட்டு 170 நாட்களில் ஜியோ 10 கோடி வாடிக்கையாளர்களை பெற்றது. இந்நிலையில் மார்ச் 2ஆம் தேதி வரை 30 கோடி வாடிக்கையாளர்களை ஜியோ கடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய தொலைத்தொடர்பு துறையில் 3ஆம் இடத்தை ஜியோ பெற்றுள்ளது. 30 கோடியே 4 லட்சம் வாடிக்கையாளர்களுடன் ஏர்டெல் நிறுவனம் உள்ளது. வோடபோன் ஐடியா நிறுவனம் 40 கோடி வாடிக்கையாளர்களை பெற்றுள்ளது. ஆனால் இந்த சாதனையை எட்ட ஏர்டெல் நிறுவனத்திற்கு 19 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இன்னும் சில மாதங்களில் ஏர்டெல்லை கடந்து ஜியோ செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.